என்ன சின்ன வயசுல இருந்து யாரும் ஒரு பொருட்டாவே மதிச்சதில்ல. இருந்தாலும் நான் யாருன்றத நிரூபிச்சு காட்டுவேன். என்னோட விடாமுயற்சினாலையும் உழைப்பாலையும் என்னோட அந்த பொறுமைனாலையும் நான் யாருன்றத நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்றவங்க தான் சுவாதி நட்சத்திரம். சுவாதி துலாம்ல வருது இல்லையா, சுக்கிரனோட ராசியா இருக்கறனால இவங்களுக்கு அந்த நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பிரசன்டபிளா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. என்ன சக்தினா அந்த சக்திக்கு பேரே சுவாதியோட அந்த நேச்சரே பாத்தீங்கன்னா அந்த விண்டு மாதிரி தான். சுக்ரன் சுவாதியில இருக்கு அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னரோட லைஃப்ல சுவாதி நட்சத்திரத்தோட சிம்பிளே என்னன்னா ஒரு பிளான்ட் சாப்லிங். அவங்களோட அந்த அனிமல்னு வரும்போது அவங்களோட அனிமலே ஒரு மேல் பஃபலோ. அந்த நட்சத்திரம்னு வரும்போது அந்த நட்சத்திரத்தோட டிடி இஸ் இம்பார்ட்டன்ட். நட்சத்திரத்தோட கடவுள் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு யாருன்னா அந்த career. Many media celebrities are Swati. மீடியானா சார்லி சாப்ளின் முதற்கொண்டு அவர் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன் அப்படின்னாலும் வரும். பப்ளிக்கை பார்த்து பண்ற மாதிரியான விஷயங்கள், அது பப்ளிக் சர்வீஸா இருக்கலாம், பப்ளிக் பார்த்துட்டு இருக்க அந்த மீடியா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஹெல்த்னு வரும்போது they have to take care of their legs. ஏழரை சனி வர டைம்ல கண்டிப்பா இவங்க காலில் அடிபடாம இருக்காது. ஆல்சோ பேக் போன் ரிலேட்டட் விஷயங்கள் இது எல்லாமே they have to take care. அண்ட் அதெல்லாம் தாண்டி இவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா they are naturally very good and sweet. அதெல்லாம் இருக்கு. பட் இவங்க கிட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரம் பத்தி. என்ன சின்ன வயசுல இருந்து யாரும் ஒரு பொருட்டாவே மதிச்சதில்ல. இருந்தாலும் நான் யாருன்றத நிரூபிச்சு காட்டுவேன். என்னோட விடாமுயற்சினாலையும் உழைப்பாலையும் என்னோட அந்த பொறுமைனாலையும் நான் யாருன்றத நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்றவங்க தான் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்க லைஃபே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் அந்த சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரி அவங்கள சின்ன வயசுல இருந்து நீதானே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம தான் இருப்பாங்க. இவங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்கள பார்த்து யோசிச்சவங்களே பிற்காலத்துல என்ன யோசிப்பாங்கன்னா, இப்படி இருந்தவங்களா இப்படி ஆயிட்டாங்க, ஒரு சாதாரண நிலைமையில இருந்தவங்களா இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவங்களை நம்ம பெருசாவே எடுத்துக்க மாட்டோமே, நம்ம காலேஜ்ல பார்த்திருக்கோம், நம்ம ஸ்கூல்ல பார்த்திருக்கோம், இவங்களெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஆளா மதிச்சதே இல்லையே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா அவங்கதான் பின்னாடி பெரிய ஆள் ஆகிறது. அதுதான் அந்த சுவாதி நட்சத்திரத்தோட அந்த தன்மை. அப்போ பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஜென்டிலா, இவங்களால என்ன முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடும் அவங்கள பார்த்து. ஆனா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கு. அது என்னது, அது என்ன சக்தி, அவங்க லைஃப்ல வேற என்ன விஷயம்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சேர்த்து சொல்லி கொடுக்கப்படும். நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஜாதகம் பார்க்கறதுக்கு, மனுஷங்களை ஜெனரலா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். எங்கேயுமே நீங்க இதை போய் கத்துக்க முடியாது, இது எங்க கிட்ட தான் கத்துக்க முடியும். பிகாஸ் இது என்னோட ஓன் ரிசர்ச். அதை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி அட் எவ்ரி மைல் ஸ்டோன் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். 50K வரும்போதும் கொடுத்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லையும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சூஸ் பண்ணி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களை சூஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, இந்த டாபிக் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. நீங்கள் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் எந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே மென்ஷன் பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஓகேயா? அவங்கள நீங்க பாக்குறீங்க. அவங்கள நீங்க பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ற விஷயம்லாம் என்னன்னா, இவங்க ரொம்ப சாஃப்டானவங்களா இருக்காங்களே, அப்புறம் ரொம்ப ஹம்பிளா இருக்காங்களே, பெருசா எதுவும் நான் பெரிய ஆளுன்ற மாதிரி காமிச்சுக்கிற தன்மைலாம் அவங்க கிட்ட இல்லையே. அது மட்டும் இல்லாம ஒரு விதமான சாம் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கு. ரொம்ப ஜென்டிலான இண்டிவிஜுவலா இருக்காங்க இல்லையா, ரொம்ப சாஃப்டானவங்க அகேன். அண்ட் சுக்கிரனோட ராசி சுவாதி துலாம்ல வருது இல்லையா, சுக்கிரனோட ராசியா இருக்கறனால இவங்களுக்கு அந்த நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பிரசன்டபிளா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது கூடவே அவங்க கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப தன்மையா பேசுறவங்களா இருப்பாங்க. ரொம்ப பிளசன்ட் வே ஆஃப் டாக்கிங் இருக்கும் அவங்க கிட்ட. இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல பிரச்சனைகள் வருதுன்னா இவங்க எப்பவுமே நடுநிலைமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன இதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாமே, இது எதுக்கு ஒரு பிரச்சனையை ஆக்கணும் அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க.
அண்ட் தென் இவங்க கிட்ட போய் நீங்க எந்த விஷயம் சொன்னாலும், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் சொன்னாலும் சரி, மூஞ்சில அவங்களுக்கு ரியாக்ஷனே வராது. எப்பவுமே ஒரு டிட்டாச்டு லுக் இருக்கும் அவங்க கிட்ட. அதுதானே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து 2 விஷயத்துக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க இந்த விஷயம்லாம் நோட் பண்ணுவீங்க. சரி, இதெல்லாம் தாண்டி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இன்னும் இன்டெப்த், இது அவுட்டர் லேயர் இல்லையா? இன்னும் இன்டெப்த் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. என்ன சக்தினா, அந்த சக்திக்கு பேரே பிரத்வம்ச சக்தி. பிரத்வம்ச சக்தினா பவர் ஆஃப் த விண்டுன்னு சொல்லுவாங்க. சுவாதியோட அந்த நேச்சரே பார்த்தீங்கன்னா அந்த விண்டு மாதிரி தான். ஓகேயா? ஒரு காற்று மாதிரி. அந்த காற்று வந்து ஒரு அழகான தன்மையான ஒரு மென்மையான காற்றாகவும், ஒரு நார்மலா ஒரு ப்ரீஸி விண்டாவும் இருக்கும். இல்ல அந்த காற்று புயலாவும் மாறும். இப்ப நல்லா காத்தடிக்குது, ரொம்ப எதமா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கலாம். ஆனா அதே காத்து ரொம்ப ஃபாஸ்டா வீச ஆரம்பிச்சதுன்னா அதுதான் புயல் இல்லையா? அந்த புயலை தாங்கிக்க முடியுமா? அந்த புயலை தாங்கிக்கிறது கஷ்டம். அதுதான் இவங்களோட அந்த 2 டைமென்ஷனே. அவங்க ரொம்ப சாஃப்டா ஜென்டிலான பர்சனா தான் இருப்பாங்க. ஒரு அழகான ஒரு தென்றல் மாதிரி ஒரு ஜென்டிலான பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புயல் உண்டு பண்ற அளவுக்கு அந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்கள வந்து ஈஸியா, ரொம்ப ஈஸியா எல்லாருமே மட்டம் தட்டிடுவாங்க. இதுதானே நீ, இவ்வளவுதானே பண்ற, இதுதானே நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா மட்டம் தட்டிடுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து அவங்க மட்டம் தட்டுறாங்களே அப்படின்னு இவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ஷாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க எதுவும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களோட அந்த பொறுமையே, அவங்க அந்த பொறுமையா என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கும்னா, அது வந்து ஒரு ஒரு புயலை உண்டு பண்ணும். நம்ம யாருன்றதை நிரூபிச்சு காட்டணும், நம்ம பொறுமையா நிதானமாவே நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் அந்த புயலா மாறி அந்த ஸ்ட்ரென்த் வெளிப்படுறது பின்னாடிதான் தெரியும். அப்போ இவங்கள எந்த விஷயத்துக்கு மட்டம் தட்டுறாங்களோ அந்த விஷயத்த அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு அதுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதுலயே வெற்றி பெறவங்களா இருப்பாங்க, சக்சஸ் வாங்குறவங்களா இருப்பாங்க. அந்த மட்டம் தட்டினவங்க எல்லாம் பார்த்து இவங்க யோசிப்பாங்க, என்ன இவன் இப்படிதானே இருந்தான், இவன் எப்படி இந்த ஆளானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. இது எல்லா சுவாதி நட்சத்திரக்காரங்க லைஃப்லயும் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 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 நட்சத்திர சீரீஸ் சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்துக்கு மட்டுமானா இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சுவாத்தில இருந்தாலுமே அந்த கிரகத்துக்கான விஷயங்கள்ல இது அப்ளிகபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சுக்ரன் சுவாத்தில இருக்கு அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னரோட லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். அண்ட் அதுல எந்த வீட்டுல சுவாதி இருக்கு, அந்த நட்சத்திரம் எந்த வீட்டுல வருது, அது பேஸ் பண்ணியும் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, சுவாதி இஸ் வெரி கனெக்டட் வித் குட் அமௌண்ட் ஆஃப் வெல்த். நிறைய வெல்தி பீப்புள் வந்து சுவாதி நட்சத்திரம் ப்ராமினெண்டா அவங்க ஜாதகத்துல இருக்கும். அதாவது உங்களோட சந்திரனோட ராசி நட்சத்திரம்ல மட்டும் இல்லாம மீதி கிரகங்கள் நிக்கிற நட்சத்திரத்திலயும் சுவாதி ப்ராமினெண்டா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே சுவாதி வந்தா எல்லாருமே வெல்த்தி ஆயிடுவாங்களா? இல்ல, அப்படி இல்லை. எல்லாருக்கும் சுவாதி வந்தா எல்லாருமே எல்லாம் வெல்த்தி ஆக மாட்டாங்க. ஒரு சில பிளேஸ்மெண்ட்ஸ்ல சுவாதி வரும்போது அவங்களுக்கு அந்த வெல்த் உண்டாக்குற அந்த இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கான அந்த வெல்த்தி லைஃப் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்றதும் சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கன்சல்டேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் கன்சல்டேஷன் வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள், நாட் ஜஸ்ட் வித் சுவாதி, இன்னும் சில நட்சத்திரங்களோட கனெக்டிவிட்டி வரும்போது இந்த விஷயம்லாம் பண்ணுங்க, இட் கேன் ஆக்டிவேட் வெல்த் அண்ட் இட் கேன் ஆக்டிவேட் குட் கெரியர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் என்னோட கன்சல்டேஷன்ஸ்ல. பட் திஸ் ஆல் லைக் ஏன் கன்சல்டேஷன்லனா அதை நீங்க ஜாதகத்துல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த இண்டிவிஜுவலோட ஜாதகம் பார்த்தா தெரியும். இல்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ பாத்தீங்கன்னா எங்க கோர்ஸ்ல வரவங்களுக்கும் வி டீச் தட், அது கத்துக்கிட்டீங்கன்னாலும் தெரியும். So Swati is again connected to power of wind. Swati is again connected to wealth. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அந்த விண்ட்னு சொல்லும் போது இவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிடிக்காது. அவங்க சாஃப்டா தான் இருப்பாங்க, ஃபிளெக்சிபிளா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. நான் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஆர்டர் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட வேலை, அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த விதத்துலதான் அந்த காரியத்தை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுலயும் வந்து நீ இதை பண்ணணும், நான் சொல்ற விதத்துலதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்களே, இது ஒரு பெட்டர் அப்ரோச்சா எனக்கு தெரியுது, நான் இதுல பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் தென் அவங்களோட தாட் ப்ராசஸே, சுவாதியோட அந்த கிரக அதிபதி யாருன்னா ராகு. அவங்க தாட் ப்ராசஸே ரொம்ப லிபரலா இருக்கும், ரொம்ப மாடர்ன் வே ஆஃப் திங்கிங் இருக்கும்.
அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள், ஃபியூச்சரிஸ்டிக்கான ட்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் வரைக்கும் அதெல்லாம் இவங்க தேடி பிடிச்சி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. சரி, அகைன் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயம் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடியே சொன்னவங்களா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த டைம்ல இந்த மார்க்கெட்ல இப்படிதான் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அதுவே ஒன் ஆஃப் த வே டு 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 மேக் வெல்த் இல்லையா? ஏன்னா ஃபியூச்சர்ல இதான் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தேவையான பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க, இல்ல அதுக்கு தேவையானது நம்ம இப்பவே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ட் அதுவே வந்து இண்டிகேஷன்ஸ் டு வெல்த் லீட் பண்ணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நான் சொன்னல, இவங்களை என்னதான் வந்து ஏதாவது இவங்களை புட் டவுன் பண்ற மாதிரி மட்டன் தட்டுற மாதிரி பேசினா கூட அவங்களுக்கு அந்த ஈகோவே வராது. எப்பவுமே ஓகே, ஒரு வேலை அவங்க சொல்றது உண்மைதானே, ஒரு வேலை இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த ஹம்பிள்னஸ், அந்த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஈகோ அப்படின்றது இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இவங்க வந்து ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க, அங்க வந்து பிரச்சனை வருதுன்னா நான் சொல்ல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த லிப்ராவோட அப்ரோச் வரும். அதுலயுமே வந்து இவங்க பேலன்சிங் வே எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து பேசி சமாளிச்சு சிரிக்க வச்சு அவங்க மைண்டை மாற்றி, ஏன்னா இதை பற்றி நினச்சா அவங்க கோவமாக தான் இருப்பாங்க, அவங்க மைண்டை மாற்றலாம் அப்படின்னு வேற ஏதாவது சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவங்கள வந்து சமாளிக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களால நல்லா பண்ண முடியும். ஸோ தே ஆர் வெரி குட் வித் பீப்புள் ஹேண்ட்லிங் பேஸ்டான விஷயங்கள். அதனால தான் ஸ்வாதி பார்த்தீங்கன்னா நம்ம கெரியர்லேயே வரும், பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள் ஸ்வாதிக்கு நல்லா வரும். ஓகேயா? அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்ரோச் ஆஃப் ஒர்க்கிங், அப்ரோச் ஆஃப் லைஃப்பை பார்க்குற விதமே என்னன்னா, பரவாயில்ல பொறுமையா இருந்து இந்த விஷயம் பண்ணலாம், பொறுமையா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த கோல் நோக்கி நகரலாம், அது கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றியில கொண்டு போய் விடும் அப்படின்ற அந்த ஒரு பொறுமையான ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அந்த அப்ரோச் வந்து இவங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும் நீங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இந்த பிரச்சனை இருக்கா, பொறுமையா நம்ம என்ன முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்கா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை அடைச்சோம்னா இது சரியாயிடும் அப்படின்னு அந்த பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அடைக்கிறதுல இருந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு ஒரு பொறுமையான அப்ரோச், பொறுமையா ஸ்டடியா ஆனா வின் பண்ற மாதிரியான அப்ரோச் வந்து இவங்களால கொடுக்க முடியும். அண்ட் தென் இதுல இன்னொன்னு இருக்கு, ஸ்வாதிக்கும் அவங்களோட ஷூஸ், ஃபுட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, இல்லை செருப்பு ஷூஸ், அதுக்கும் வந்து ரொம்ப நல்ல கனெக்ஷன் இருக்கு. சரி, ஒன்று அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷூ வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது இருப்பாங்க, இல்லை அந்த அந்த ஷூஸ் அதில் ஃபுட்வேர்ஸ் போடுறாங்களா அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க கால்களை யூஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் போகிறது, லாங் வாக்ஸ் போகிறது, ஹைக்கிங் போகிற மாதிரியான விஷயங்கள், இல்லை இந்த ஜாகிங் போகிறது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அப்படியே தூரமாக நடந்துகிட்டே இருக்கிறது, இல்லை தூரமாக போயிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு என்ன பண்ணோம்னா அது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி இவங்களுக்கு இருக்கும். இல்லை அந்த ட்ராவல் பண்ணி, காரில் ட்ராவல் பண்ணி போகிறது, ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், லாங் டிரைவ் மாதிரியான விஷயங்கள், இந்த மூமெண்ட் விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஆக்டிவிட்டி மாதிரி. என் மைண்ட் ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் ட்ரைவ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது, இல்லை நான் வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோட நட்சத்திரம் இல்லையா, அகெயின் அவங்களுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்கும். இந்த ஸ்பேஸ் எப்படி உருவாச்சு, அந்த ஸ்பேஸ்ல என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு, நம்ம காஸ்மோஸ் எப்படி இருக்கு, அந்த டெலஸ்கோப் வச்சு ஸ்பேஸை பார்க்கறது, இந்த மாதிரி அஃபினிட்டி. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் விச் இஸ் லைக் நாட் நார்மல் அட் ஆல், இல்லை அந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ், அந்த பேய் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட் நார்மல், ஒரு சூடோ சயின்ஸில் இன்னும் அதை பற்றி எதுவுமே கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு வர விஷயங்களுக்குலாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் போட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒன்று. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சில விஷயம் இவங்களுக்கு ஜென்ரலாக லைஃப்ஸ், அவங்களோட லைஃப் என்னன்னா நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல லக்ஸூரியஸான லைஃப் செட் பண்ணிட்டோம்னா தென் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக அதில் நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு லிவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் தே வாண்ட் ஒன் ஸ்டெப் மோர் ஆஃப் சர்ப்ளஸ் திங்ஸ். அது கண்டிப்பாக இவங்களோட அந்த 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 நோக்கத்தில் இருக்கும், அதை நோக்கி இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் ஸ்வாதி, அதுக்கு யூ கேன் சி நாட் எவ்ரி ஒன் பட் சம் ஸ்வாதி பீப்புளுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ்னால் அந்த ஃபியரே இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாய் பார்த்தா பயப்படுவாங்க, பூனையை பார்த்தா பயப்படுவாங்க, இவங்க வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. இல்லை இன்செக்ட்ஸ் பார்த்தா கூட பயப்படுவாங்க, இவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது ஒரு சில ஸ்வாதி, நாட் எவ்ரி ஒன் பட் நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இந்த ஸ்வாதி நட்சத்திரம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம், ஆனால் அந்த ஸ்வாதி நட்சத்திரம் இன்டெப்த் பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா, தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நட்சத்திரஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்வாதி நட்சத்திரத்தோட சிம்பிள் பார்ப்போம்.
அப்போ அவங்களோட சிம்பிளே என்னன்னா ஒரு பிளான்ட் சாப்லிங், அதாவது குட்டியா துளிர் விட்ட ஒரு செடி, ஒரு குட்டி செடி. அந்த சிம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னன்னா ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டா ஜென்டிலா இருக்கிறது, ஒரு குட்டியா இப்பதான் வளர்ந்துட்டு வர்றது, ரொம்ப குட்டியா இருக்கு. ரொம்ப ஹார்ஷான என்வாயன்மெண்ட்ல அதாவது தாக்கு பிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அது என்னதான் வந்து என்னதான் காத்தடிச்சாலும் இது பண்ணாலும் மழை பெஞ்சாலும் அந்த துளிர் விட்டது வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கும், பார்க்கறதுக்கு ஜென்டலா இருக்கும். ஆனா அந்த குட்டி செடி துளிர்ல இருந்தா, அதாவது அந்த சாப்லிங்ல இருந்தா, அந்த குட்டி செடியில இருந்து தான் ஒரு பெரிய மரமே வருது இல்லையா? அந்த குட்டியா உருவாறதுல இருந்து தான் ஒரு பெரிய மரமே வருது. அப்ப இது என்ன மீன் பண்ணுது? இவங்க பார்க்கறதுக்கு சாஃப்டா ஜென்டலா இருந்தாலும் இவங்களோட growth வந்து அப்படி ஒரு growth-ஆ இருக்கும். உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே தெரியும். ஸோ இதனாலே வந்து இவங்களோட அந்த லைஃபோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இவங்களுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல தான் வரும். செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல தான் இவங்க லைஃபுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை இவங்க காட்டுவாங்க. என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்ல தான் ரியலைஸே பண்ணுவாங்க அது. அண்ட் அவங்க சக்ஸஸும் வந்து அப்பதான் இன்னுமே நல்லா வரும் அவங்களுக்கு. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அனிமல்னு வரும்போது அவங்களோட அனிமலே ஒரு மேல் பஃபலோ, அந்த எருமை மாடு தான் அவங்களோட அனிமலே. அப்போ எருமை மாடுன்னு பார்த்தீங்கன்னா எருமை மாடு ஸ்லோவா இருக்கும். பட் ஸ்லோவா இருந்தாலுமே இட் இஸ் வெரி டிட்டர்மைன்ட் இன் வாட் எவர் இட் இஸ் டூயிங். அவ்வளோ ஈஸியா அது நகர்த்த முடியாது. அது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை நகர்த்துறது கஷ்டம். அங்கதான் இருப்பேன்னா அது ஸ்ட்ராங்கா அங்க இருக்கும். ஸோ அந்த டிட்டர்மினேஷன் வந்து இந்த அனிமல்ல இருந்து வரும், அவங்களுக்கான அந்த டிட்டர்மினேஷன். அண்ட் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இதுதான் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணாங்களா மாத்தவே முடியாது. அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவங்க ரொம்ப திடமா இருப்பாங்க அந்த முடிவுல. சரி, அதுவும் பாத்தீங்கன்னா அனதர் திங் இஸ் தட் இப்போ இது கூடவே அந்த நட்சத்திரம்னு வரும்போது அந்த நட்சத்திரத்தோட டிடி இஸ் இம்பார்ட்டன்ட். நட்சத்திரத்தோட கடவுள் இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு யாருன்னா அந்த வாயு பகவான், விண்ட் காட், வாயு பகவான் காற்றோட அதிபதி. அந்த வாயு பகவானே இவங்களோட கடவுள். அதனால்தான் இவங்களுக்கு அந்த விண்டோட பவர் இருக்கு. மென்மையா உங்களுக்கு இதமா உங்க கூட க்ளோஸா இருக்க மாதிரியான பவரும் இருக்கு, இல்ல புயலா மாதிரி உங்களை அடிக்கிற பவரும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வாயு பகவான் சொல்லும் போதே வாயு புத்திரன் யாரு சொல்லுவாங்க? அனுமன் சொல்லுவாங்க. ஸோ அனுமனுக்கு அதாவது நம்ம ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவர் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்க பவர் அப்படியே ஆஞ்சநேயருக்கும் இருக்கு. இப்போ ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் இல்லையா? அவர் அவ்வளோ ஸ்ட்ரென்த் மிக்கவர். ஆனா அவரோட ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா சாஃப்டான பர்சன். வெளியில தான் அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரியும். அதாவது அவருக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா அவர் அது வெளியில காமிச்சிக்க மாட்டார். அவர் எப்படின்னா ராமரை பார்த்தா அப்படியே உருகி அவருக்கான அந்த பக்தி டிவோஷனை காட்டுறதுல இருந்து அப்படியே உருகிடுவாரு. அண்ட் அனுமரை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நீயே இதை பண்ணக்கூடாதுன்னு ராமர் சொல்லதான் ஓ அப்படியா அப்ப நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சு பண்ணவே செய்வார். ஸோ சுவாதி நட்சத்திர பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு ஹாவ் சம் ஒன் அரௌண்ட் தெம். நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்கள புஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த டைரக்ஷன் கொடுக்குறது. உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ அதை பண்ணணும்னு சொல்ற மாதிரியான பர்சன் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தோட இன்னொரு கடவுள் யாருன்னா சரஸ்வதி தேவி. அப்ப சரஸ்வதி தேவி எப்படி கடவுளா வராங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சரஸ்வதி இஸ் த லார்ட் ஆஃப் நாலேஜ் இல்லையா? ஸோ சுவாதிக்குனே அந்த ஒரு நாலேஜபிள் சென்ஸ் இருக்கு. அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரியும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரியும்ன்ற நாலேஜ், இல்லை டெக்னிக்கல் விஷயம் எனக்கு நல்லா தெரியும், இல்லை அது இல்லை இன்னொன்று வந்து எனக்கு மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் நல்லா வரும் அப்படின்னு அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த அதீத நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாமே சுவாதி நட்சத்திரம் வந்து ப்ராமினெண்டா அவங்க ஜாதகத்துல இருக்கும். அண்ட் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சுவாதிக்கு வந்து சக்சஸ் வந்து கர்வ் இப்படிதான் போகும். ஏன்னா சனி சுவாதியில வந்து எக்ஸால்ட் ஆறாரு. அப்ப சனியோட நேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா சுவாதியோட கனெக்டட். அப்போ இப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பெனன்ஷியல் சக்சஸ் டக்குன்னு வரும். அதுதான் சுவாதியோட சக்சஸ். இந்த சக்சஸ் ரேஷியோல எனக்கு மெதுவா தான் வருது, நான் இங்கே நின்னுக்கிறேன் அப்படின்னா அவங்க நின்னுக்கிறவங்களா சக்சஸ் ஆக முடியாது. மெதுவா சக்சஸ் வந்தாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கவங்கன்னு நான் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ற சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் சக்சஸ் பார்க்க முடியும். சரிங்களா? அதுவும் இருக்கு. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட செலிபிரிட்டிஸ். எந்தெந்த செலிபிரிட்டிஸ் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா இது அகைன் நான் முன்னாடி சொன்ன விஷயத்தோட கனெக்டட். நெல்சன் ராக்கஃபெல்லர்.
நம்ம இலுமினாட்டிஸ்னு கேள்விப்படுவோம்ல, இந்த வேர்ல்டே இலுமினாட்டிஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 99% ஆஃப் த வேர்ல்டு வெல்த் வந்து இலுமினாட்டி ஃபேமிலிஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராக்கஃபெல்லர் ஃபேமிலி இஸ் ஒன் ஆஃப் த இலுமினாட்டி ஃபேமிலிஸ். ஸோ இந்த நெல்சன் ராக்கஃபெல்லர் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர். அப்போ இலுமினாட்டி ஃபேமிலி கிட்ட இருக்கிற வெல்த்னா அப்போ எந்த அளவுக்கு வெல்த்னு பார்த்துக்கோங்க. சர்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்வாதி அண்ட் வென் இட் இஸ் ஆக்டிவேட்டட் கேன் கிவ் யூ abundant of wealth. ஓகேங்களா. அது ஆக்டிவேட் பண்ணாம இருக்கு, என் ஜாதகத்துல இருக்குன்னு நீங்க சொல்லலாம், ஆனா அதை ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் இட் won't work out. அண்ட் எல்லா இடத்துல இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ணலாமா? நோ, அப்படியும் பண்ணக்கூடாது. சர்டன் விதத்துல தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும், சர்டன் பிளேசஸ் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் ஃபார் ஹிம் நெல்சன் ராக்கஃபெல்லருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வெல்த்தே வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் மூலமா தான் வந்திருக்கு. அண்ட் இல்ல அந்த ஃபேமிலியில வந்து இவர் பிறக்கிற மாதிரி இருந்ததுக்கு ரீசன் அந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லலாம். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு செலிபிரிட்டி வந்து சார்லி சாப்ளின். ஸோ அவரும் சுவாதி நட்சத்திரம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்ட் ஆன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இல்லையா. தானா அவரே சக்ஸஸ்ஃபுல் ஆன மாதிரியான ஒரு பர்சன், அவருக்குமே அது இருக்கு. அண்ட் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து காமெடியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல இருந்து எல்லாம் இயர்ஸ்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அவருமே வந்து சந்திரன் சுவாதியில நிற்குது. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சுவாதியில வந்து சூரியன் நிற்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக முயற்சி பண்ணி மேலே வந்தவங்க. அண்ட் இவங்களுமே வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே தான் இருந்தது. அமிதாப் பச்சனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூவி சக்ஸஸ் இப்படியே தான் இருந்தது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் டக்குன்னு இப்படி ஒரு சக்ஸஸ் வந்தது. இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை அந்த பேட்டர்ன்? அதே மாதிரி தான் ஷாருக்கும் இப்படியே இருந்தது, பின்னாடி அப்படியே பெரிய சக்ஸஸ். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் விடாமுயற்சி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் அந்த பாயிண்ட். சரி, அப்போ அப்படியே கண்டினியூட் வித் நம்ம கெரியர். நீங்களே இப்போ பார்த்தீங்க இல்லையா, மெனி மீடியா செலிபிரிட்டிஸ் ஆர் சுவாதி. மீடியானா சார்லி சாப்ளின் முதற்கொண்டு அவர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன் அப்படின்னாலும் வரும், சினிமாவில் இருக்கேன் அப்படின்னாலும் வரும், மியூசிஷியனாக இருக்கேன் அப்படின்னாலும் வரும், இல்லை நிறைய அதர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸில் இருக்கேன்னு சொன்னாலும் வரும். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் வாண்ட் டு டூ சம்திங் நியூ. எப்பவுமே வந்து நான் புதுசாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த ராகுவோட எஃபெக்ட். அதே ஒரு விஷயமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஃபேக்டராகவும் மாறும். ஏன்னா அவங்க புதுசாக பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்களே. எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அண்ட் யூ வுட் பி லைக் த ஒன் ஃபார் இட். நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை பர்சியூ பண்ணி வருவாங்க. ஓ, இவங்க கிட்ட அது இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அவங்க கிட்ட போய் அதை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே டக்குன்னு போய் நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு போவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்கு. அண்ட் தென் இஃப் யூ சி நிறைய அவங்களோட சக்ஸஸ் எதனால வரும்னா அந்த சஸ்டெயின்டு ஒர்க்னால சக்ஸஸ் வரும். அண்ட் அவங்க பண்ற விஷயம் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு மாசஸ், பப்ளிக்கை பார்த்து பண்ற மாதிரியான விஷயங்கள். அது பப்ளிக் சர்வீஸா இருக்கலாம், பப்ளிக் பார்த்துட்டு இருக்க அந்த மீடியா இருக்கலாம், இல்லை பப்ளிக் ஃபேஸ் பண்ற பிஸ்னஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், மாஸ் மீடியாவா இருக்கலாம். இது எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்லா வரும். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா தே நோ டு பேலன்ஸ். இப்போ நான் நடுநிலைமையில இருந்து 2 பேரும் மேல எது தப்பு எது கரெக்ட்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ற அந்த அட்வொகேட் ஜாப், ஜட்ஜுக்கான ஜாப், லா ஃபீல்டு வரும். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆன் த அதர் சைடு இஃப் யூ சி அந்த 2 பேருக்கு சைடில் எது கரெக்ட்னு பார்த்து சொல்கிறேன், மேரேஜ் கவுன்சிலிங் அதுவுமே உங்களுக்கு வரும். மேரேஜ் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஃபீல்ட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதுவுமே வரும். அண்ட் ஃபார்மிங், பொறுமை தேவைப்படுற மாதிரியான வேலைகள் இருக்கு இல்லையா. பொறுமையா அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் அந்த அனிமல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது, பொறுமையா ஒரு செடி வளர்றதுக்கு வந்து எல்லாம் என்ன தேவைன்னு பார்த்து பண்றது, அந்த ஃபார்மிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் இவங்களுக்கு சூப்பராக வரும். ஏன்னா பொறுமை இவங்ககிட்ட இருக்கு. ஓகே. அண்ட் தென் மெரைன் ஃபீல்ட்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ மெரைன் ஃபீல்ட்ஸ் சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட். டெக்னாலஜிஸ் ஆப்வியஸாக புதுசாக வர டெக்னாலஜிஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். சரி, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்னு வரும்போது சுவாதியோட அந்த க்ரக்ஸே, எனக்கு லைஃப்பில் இது ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணிடுவேன்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான்.
ஸோ அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களோட லைஃப்ல தேவைப்படுற மாதிரியான ஒரு டைரக்ஷன் காட்டுறவங்களா இருப்பாங்க. இது நல்லா இருக்கும், இந்த பக்கம் போகலாம், இது நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணலாம், டைரக்ஷன் காட்டுறவங்களா இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கேட்டிங்கன்னா இவங்களோட சோல் வைஸ் இவங்க இந்த பூமியில பிறந்ததே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அமைஞ்சு, அவங்க ரிலேஷன்ஷிப்னா பார்ட்னர் மட்டும் இல்லை, நல்ல சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமைஞ்சு அதில் ஹாப்பியாக எல்லாரோடய இருக்கிறது தான் இவங்க லைஃபோட நோக்கமே சொல்லுவாங்க. வேற எது கூட மீதி எல்லாமே செகண்டரி, இதுதான் லைஃபோட நோக்கம் அப்படின்னு கூட அவங்க வந்து அவங்களுக்கான அந்த தாட்ஸ் இருக்கும். பிகாஸ் அவங்க நேச்சுரலான 7th house which is ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ளோஸ் ஒன்ஸ், அதுதான் அவங்களோட நேச்சுரல் 7th house. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்னு இருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கான அந்த ஐடியல் பார்ட்னர்னு வரும்போது நாட் வித் எவ்ரி ஒன் டக்குன்னு எல்லாரோட செட் ஆகுமானா எல்லாரோட எல்லாம் செட் ஆகுது. செட் ஆகாத பார்ட்னர் தான் இவங்க கண்டு கூட மாட்டாங்க. பட் இவங்களுக்கான அந்த சோல்மேட் அண்ட் நல்ல செட் ஆகிற மாதிரியான பார்ட்னர் இவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க அந்த பார்ட்னருக்கு ஃபுல் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. நான் இருக்கேன், நம்ம இதை பண்ணலாம், நான் இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் திஸ் க்ளோஸ் ஒன்ஸ்ன்னு வந்தாலே அந்த அன்கண்டிஷனலான செல்ஃப்லெஸ்ஸான லவ் இவங்க கிட்ட இருந்து வரும். அண்ட் தென் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்னு பார்த்தீங்கனாலே தே டோன்ட் லைக் ஒரு மாதிரி அந்த எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ரொம்ப எமோஷன்ஸ் காட்டுறது, எக்ஸ்ட்ரீமான டீப் எமோஷன்ஸு, ட்ராமா, எமோஷனல் ட்ராமா இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வந்து சாஃப்டான ஜென்டிலான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதுதான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் தட். இது ரொம்ப சாஃப்டாக, இது ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் தான் தே ஜஸ்ட் வாண்ட் தட். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா வென்எவர் இட் கம்ஸ் லைக் அவங்களோட க்ளோஸ் ஒன்ஸ் ஃபேமிலிஸ்னு வரும்போது இவங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இவங்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற நல்லது இந்த க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஒன்ஸ்னு வரும்போது அவங்க வந்து அதை மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. அது ஒரு தப்பான இம்ப்ரெஷன்ல எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிரும். ஸோ அதுவும் இருக்கு, அதுவுமே இவங்க பார்த்துக்கணும். தே ஹாவ் டு ஜஸ்ட் டேக் கேர் ஹவு தே கேன் கோ ஆன் அபவுட் இட். தேவையில்லாமல் இவங்க போய் பிரச்சனையில மாட்டிக்கிறத இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஹெல்த்னு வரும்போது தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் லெக்ஸ். முக்கியமாக இப்போ சுவாதி நட்சத்திரமா இருக்கு, சந்திரன் சுவாதியில இருக்கு அப்படின்னா 7 சனி வர டைம், சுவாதி லக்னமா இருந்தா கூட 7 சனி வர டைம்ல கண்டிப்பா அவங்க காலில் அடிப்படாம இருக்காது. கண்டிப்பா காலில் அடிப்படும். முக்கியமா சுவாதி நட்சத்திரம் வரும்போது மீறி பேர் கூட தேர் மைட் பி அ பாசிபிலிட்டி, பட் இவங்களுக்கு வந்து காலில் அடிப்படாம இருக்காது. இல்லை காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், தே ஹாவ் டு டேக் கேர். அண்ட் தென் டைஜஷன் ரிலேட்டட் விஷயங்கள், காலன் ரிலேட்டட், ரெக்டல் ரிலேட்டட் விஷயங்கள், காலன் பாலிப் அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஆல்சோ அந்த பேக் போன் ரிலேட்டட் விஷயங்கள், இது எல்லாமே வந்து தே ஹாவ் டு டேக் கேர். சம்டைம்ஸ் இவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு இவங்க நட்சத்திர அதிபதி இல்லையா, என்ன ரீசனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை வந்தது சரி பண்ணிட்டோம், ஆனால் ரீசன் என்னன்னு கேட்டால் தெரியலையே அப்படின்றதா இருக்கும். இதுவுமே வந்து ராகுவோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது தட் ஹேப்பன்ஸ், யூ ஹேவ் டு டேக் கேர். அண்ட் அதெல்லாம் தாண்டி இவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தேர் நேச்சுரலி வெரி குட் அண்ட் ஸ்வீட், அதெல்லாம் இருக்கு. பட் இவங்ககிட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த லேசினஸ். சனியோட நட்சத்திரம் இல்லையா, லைக் சனி இவங்க நட்சத்திரத்துல எக்ஸால்ட் ஆறாரு, அதாவது உச்சம் பெறாரு சொல்லலாம். ஸோ அந்த லேசினஸ் வந்து இவங்களுக்கு நேச்சுரலா வர சான்ஸ் இருக்கு. தே ஹாவ் டு ஓவர் கம் தட். அதுக்கு வந்து டெய்லி காலையில அவங்க இல்லை டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை டெய்லியுமே நான் வாக்கிங் பண்றேன், நான் ஜாகிங் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுவுமே ரொம்ப நல்லது, அதை பண்ணலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் லேசினஸ் வந்து சம்டைம்ஸ் ப்ரொகாஸ்டினேஷன், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு அதை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. பண்ணணும்னு நினைச்சா ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கு, பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து யூ ஹாவ் டு டேக் அ ஃபார்ம் டிசிஷன். இன்னைக்கு பண்ணியே தீருவேன்னு நினைச்சு பண்றது கண்டிப்பா பண்ணிடணும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த லேசினஸோட இம்பேக்டா கூட இது இருக்கலாம். இந்த ஒரு சில வேலை மட்டும் தான் பண்ணுவேன், ஆனா எனக்கு அதுல வந்து பெரிய சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அது ஒரு சில டைம் ஒரு சில சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப் ஹேஸ் டு பி அனலைஸ். ஆனா அவங்க வந்து இவ்வளோ பண்ணா போதாதா, எனக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, நான் இவ்வளோ வேலை பண்றேனே எனக்கே அது கிடைக்க மாட்டேங்குது. நீங்க யூ ஹேவ் டு டூ சம் மோர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ன்ற விஷயத்தையும் இவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் வேலை இதுனா நான் இந்த வேலை கரெக்டாக தானே பண்றேன் அப்படின்னு யோசிப்பாங்க. நோ, தட்ஸ் நாட் எனஃப். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட், இவங்களுக்கு என்னன்னா பீப்புள் ப்ளீசிங் மென்டாலிட்டி.
இவங்க ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க இப்படி இருக்காங்களா, நம்ம அந்த குரூப்ல போய் ஜெல் ஆகணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குரூப்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அது இவங்க அடாப்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ இவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து நம்ம அந்த குரூப்ல ஒரு ஆளா மிங்கிள் ஆயிடணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா அந்த கேங்ல ஒரு ஆளா மிங்கிள் ஆயிடணும்னு நினைச்சு இதை பண்ணுவாங்க. பட் அட் டைம்ஸ் தட் மைட் பி சம்திங் விச் தே டோன்ட் லைக் டு. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு வந்து எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காக பண்ணணும். அந்த பீப்புள் ப்ளீசிங் மென்டாலிட்டி வந்து தே ஹேவ் டு அவாய்ட். ஓரளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல விஷயமா இருந்து எல்லாரும் பண்ணி நீங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இதே வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்கு, இல்லை ஒரு பேட் ஹேபிட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் மாதிரியான ஒரு ஹேபிட். எல்லாரும் சோஷியல் ட்ரிங்கிங் பண்றாங்க, நானும் பண்றது அந்த மாதிரியான விஷயம். ஸ்மோக்கிங் மாதிரியான ஹேபிட். இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இல்லையா? இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் அவங்க பண்றாங்கன்னா ஸ்டே அவே ஃப்ரம் தம். அதுல நீங்க வந்து மிங்கிள் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சுவாதி நட்சத்திரம். கண்டிப்பா உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆயிருக்கு அதை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பாஸ் இட் ஆன், ஷேர் இட் வித் த பீப்புள் யூ திங்க் அவங்களோட லக்னம் சுவாதியில இருக்கு, ராசி சுவாதியில இருக்கு, அதாவது சந்திரன் சுவாதியில இருக்கு, வேற கிரகங்கள் சுவாதியில இருக்கு, அவங்க கிட்ட இந்த நேச்சர்லாம் பார்க்க முடியுதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு எங்களோட ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.